அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்தத்தில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை எதை சொன்னாலும் கடவுள் அந்த பிரபஞ்சம் காத்து வடிவில் போய் நம்முடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரபஞ்சம் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கும். அதனால விடிய காலையில் நம்மளுடைய பிரச்சனைகளை நாம பிரபஞ்சத்துக்கு சொல்லணும், சிவனை நினைக்கணும். கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இறைவனை சில பேர் இறைவனை கும்பிட்டு முன்னேறாங்க, சில பேர் மட்டும் முன்னேறல. என்ன காரணம் யோசனை பண்ணி பாருங்க. இறை வழிபாட்டில் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நாம் சரி பண்ணாலே போதும். நம்மளாம் முதியோர்கள், நம்மளாம் நிறைய மாத்திரை சாப்பிட்றோம். இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் நிறைய சதி பண்ணுது. தயவு செஞ்சு மாத்திரைகளை குறைச்சிக்கணும். திடீர்னு மாத்திரைகளை விட்டால் சைடு எஃபெக்ட் வரும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. நமக்கு இயற்கையே நமக்கு ஒரு வியாதியை வந்தால் குணப்படுத்துகிற அளவுக்கு இம்யூனைசேஷன் பவர் நம்மளுடைய உடம்பு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் மறைச்சு நாளையில் நம்முடைய சித்தா மற்ற ஆயுர்வேதம் இதெல்லாம் மறைச்சு அலோபதி ஃபீல்டை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க. அதனால தயவு செஞ்சு நம்ம முதியோர்கள் எல்லாமே உணவு வகையில்